if the set of all solution of equation is alpha comma beta union gamma to infinity, then what is alpha square, beta square, gamma square? ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து மாடுலஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. மாடுலஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தேவை. ஸோ அதுக்கு நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு டெஃபினிஷன் வேணும். ஸோ நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு வென் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் மைனஸ் எக்ஸு வென் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நேச்சுரலாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது எங்கெங்கே பாசிட்டிவாக இருக்குது எங்கெங்கே நெகட்டிவாக இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரியணும். ஸோ 3 மாடுலஸ் இருக்குது. ஸோ 3 மாடுலஸுமே எங்கெங்கே பாசிட்டிவ் எங்கெங்கே நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த ஃபஸ்ட்டு மாடுலஸ் எடுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 9 இது எங்கே பாசிட்டிவாக இருக்குது எங்கே நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எங்கே ஜீரோவாக இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்று வந்து -1/2 minus √37/2. இது அப்ராக்சிமேட்டாக இது வந்து 36 அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா ரூட் எடுத்தால் 6 வரும், கேன்சல் பண்ணால் -3 வரும். ஸோ -7/2 வரும். ஸோ இன்னொரு ரூட் என்ன அப்படின்னா -1/2 ப்ளஸ் √37/2. ஸோ அதே மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5/2 வரும். ஸோ இந்த இடத்துல இது ஜீரோவாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அது எங்கே பாசிட்டிவாக இருக்கும் எங்கே நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்பர் லைனை ஃப்ளாட் பண்ணிங்க அப்படின்னா x1 அப்ராக்சிமேட்டாக -3.5 வருது. அப்போது -3 -3.5 -4. ஸோ இங்கே வந்து 0, இங்கே +3, இது +3க்கு உள்ளவே x2 இருக்குது. அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா x1க்கு லெஃப்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -4 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 16 -13 பாசிட்டிவ் வரும். ஸோ அப்போ x1க்கு லெஃப்ட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ், x1லேருந்து x2 வரைக்கும் நெகட்டிவ், x2லேருந்து ரைட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸை வந்து நம்ம பிரித்து எழுதிட்டோம். ஸோ செகண்டில் இருக்கிற மாடுலஸ் ஈஸி தான். அது வந்து 0க்கு லெஃப்ட்டில் நெகட்டிவாக இருக்கும், 0க்கு ரைட்டில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் மாடுலஸ்க்கு வந்து நம்ம 0க்கு லெஃப்ட்டில் -xன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறோம், 0க்கு ரைட்டில் xன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேர்ட் மாடுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா x² - 9 எங்கெங்கே பாசிட்டிவ் எங்கெங்கே ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா x = +or-3ல ஜீரோவாக இருக்கும். ஸோ அது வந்து எப்பப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் -3க்கு லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், -4 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ் வரும். அப்போது இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், 3க்கு அப்புறம் பாசிட்டிவாக இருக்கும். -3லேருந்து இந்த பக்கம் பாசிட்டிவ், சென்டரில் நெகட்டிவ், லாஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து கம்பைன் பண்ணி நம்ம அந்த மாடலஸை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸு எக்ஸ் வந்து x1க்கு லெஃப்ட்டில் இருந்து என்ன நடக்கும். ஸோ கேஸ் 1ல் எக்ஸ் வந்து x1க்கு லெஃப்ட்டில் நடந்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் x² + x - 9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் x² - 9. x1க்கு லெஃப்ட்டில் இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு மாடுலஸ் எப்படி ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் உள்ளே இருக்கிற குவான்டிட்டி அப்படியே வந்துடும். ஸோ x² + x - 9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x வந்து 0க்கு லெஃப்ட்டில் நெகட்டிவ், அப்போ -x ஆகிடும். ப்ளஸ்ஸு இந்த தேர்ட் மாடுலஸ் வந்து -3க்கு லெஃப்ட்டில் இருக்குது, அது பாசிட்டிவ் தான், அப்போ அப்படியே வந்துடும். அப்போ x² - 9. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ எல்லாமே மாடுலஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேசிக் அல்ஜிப்ரா தான். ஸோ நீங்கள் x² கேன்சல் ஆகிடும், -9 -9 கேன்சல் ஆகிடும். x = -x அப்படின்னா ஒன்லி வென் x = 0. x வந்து 0 ஆனால் மட்டும்தான் இது நடக்கும், இல்லைனா நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம வந்து 0வோட லெஃப்ட்டில் இருக்கிற x1க்கு லெஃப்ட்டில் இருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம டீல் பண்ணுறோம். அப்போ 0ன்னு வருது. அப்போது x1க்கு லெஃப்ட்டில் இருக்கிற எந்த நம்பருக்கும் இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ வந்து இங்கே வந்து எம்டி செட்டு தான் வரும். ஸோ செகண்ட் கேஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் கேஸில் x1க்கும் -3க்கும் நடுவில் x இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ x1க்கும்
-3க்கும் நடுவில் எக்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு மாடுலஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்து x1க்கும் -3க்கும் நடுவில் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போது -x² -x + 9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் 0க்கு லெஃப்ட்டில் தான் இருக்குது. அப்போ -xன்னு வரும். ப்ளஸ்ஸு தேர்டு மாடுலஸு x² -9 இது வந்து -3க்கு லெஃப்டில் பாசிட்டிவ் தான். இப்போ பாசிட்டிவ்னும் போது x² -9. ஸோ எல்லா மாடுலஸுமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். -x கேன்சல். ஸோ மற்ற எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 2x² = 18 வரும். அப்போ x² = 9. அப்போ x = +or -3. சரி, இப்போது இங்கே வந்து -3 வந்து நமக்கு வந்து 0 ஆகிற பாயிண்ட்டு. அப்போது -3 வந்து அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் x² + x -9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x + x² -9. -3 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா +3 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இன்டர்வலில் +3 இல்லை. ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 9 -12 3 0. ஸோ 3 = 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ சிங்கிள்டன் -3 வந்து நமக்கு இந்த சொல்யூஷனாக கிடைக்குது. இது வந்து எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். எண்ட் பாயிண்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக செக் பண்ணிக்கிறோம். சரி, தேர்ட் கேஸ் வந்து -3க்கும் 0க்கும் நடுவில் எக்ஸ் இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் கேஸில் -3க்கும் 0க்கும் நடுவில் எக்ஸ் இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ -3க்கும் 0க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்து நெகட்டிவ் தான். அப்போ என்ன வரும்? -x² -x + 9 வரும். இந்த கேஸில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -x. ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் x² -9 வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ -x² + 9. ஸோ -x² -x² கேன்சல், -x கேன்சல், 9 = 9. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ். ஸோ அப்போ வந்து எல்லா எக்ஸுமே நமக்கு வந்துடும். -3 ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ -3 இன்க்ளூட் ஆகிடும். 0 வருமா வராதான்னு தெரியாது. நீங்கள் 0 செப்பரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 வரும். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 வரும். அப்போ -3 to 0 வந்து நமக்கு ஆன்சராக வரும். ஸோ ஃபோர்த்து கேஸில் வந்து 0 to x2. அப்போ 0லேருந்து x2க்குள்ளே நமக்கு வந்து எக்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். சரி, 0லேருந்து x2 வரைக்கும் ஃபஸ்ட்டு மாடுலஸ் நெகட்டிவ். அப்போ -x² -x + 9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ். 0லேருந்து 3 வரைக்குமே அந்த தேர்ட் மாடுலஸ் நெகட்டிவ் தான். அப்போ இங்கே -x² + 9 வரும். -x² -x² கேன்சல், 9 கேன்சல். திஸ் இஸ் ட்ரூ ஒன்லி x = 0. ஸோ 0 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இங்கே சிங்கிள்டன் 0 ஆன்சராக வரும். ஸோ ஃபிஃப்த்தில் நம்ம எந்த கேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா x2க்கும் 3க்கும் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும். ஸோ எக்ஸ் வந்து 3க்கும் x2க்கும் நடுவில் நடந்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்து x2க்கும் 3க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ்ன்றதால அந்த குவாட்ராட்டிக் அப்படியே வந்துடும். x² + x -9 ஈக்குவல் டு 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அப்போ எக்ஸ் அப்படியே வந்துடும். 3க்கு லெஃப்ட்டில் தான் இருக்கும். 3க்கு லெஃப்ட்டில் இருக்கும்போது x² -9 வந்து நெகட்டிவ் தான் இருக்கும். அப்போ -x² + 9 மாறிடும். அப்போ இங்கே எது கேன்சல் ஆகும்? எக்ஸு கேன்சல் ஆகிடும். 2x² = 18 வரும். அப்போ x = +or-3 வரும். 3 செப்பரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 3 = 3 வரும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும்னா சிங்கிள்டன் 3 மட்டும் தான் வருது. ஸோ லாஸ்ட் கேஸ் 6த்தில் எக்ஸ் வந்து 3யை விட பெருசாக இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். 3யை விட பெருசாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு மாடுலஸும் பாசிட்டிவ், செகண்ட் மாடுலஸும் பாசிட்டிவ், தேர்டு மாடுலஸும் பாசிட்டிவ். ஸோ இப்போ எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ் மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கங்க. x² + x -9 ஈக்குவல் டு x + x² -9. x² கேன்சல், x கேன்சல், -9 ஈக்குவல் டு -9 which is true for every x. ஸோ அப்போது 3லேருந்து ∞ வரைக்கும் எல்லா எக்ஸுமே இது ட்ரூ ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம். 6 கேஸாக பிரிச்சிருக்கோம். 6 கேஸுக்கு யூனியன் பண்ணோம். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா -3 to 0 யூனியன் 3 to ∞ வரும். ஸோ அப்போ வந்து ஆல்ஃபா வந்து -3, பீட்டா வந்து 0, காமா வந்து 3.
அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 வரும். சரி, இது நேச்சுரலாக இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கா. ஸோ இதில் ஒரு பார்ட்டு தான் இது. இதில் செகண்ட் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வந்து ஒரு பார்ட்டு, எக்ஸ் ஒரு பார்ட்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எப்போ வரும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைனில் இருந்தால் வரும் நமக்கு. ஸோ ரியல் நம்பர் லைனில் ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. தனித்தனியாக மாடுலஸ் போட்டாலும் ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் போட்டாலும் சேமாக வரும். அதேமாதிரி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் போட்டாலும் தனித்தனியாக மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணாலும் சேமாக வரும். ஆனால் ஒரு நம்பர் வந்து நெகட்டிவ்லையும் ஒரு நம்பர் பாசிட்டிவ்லையும் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த ஈக்குவாலிட்டி வந்து கரெக்டாக வராது. ஸோ சப்போஸ் இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குன்னும் போது தனித்தனியாக மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த லென்த்து ப்ளஸ் இந்த லென்த்து வரும். ஆனால் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணும்போது இது நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர்ன்றதால சின்ன நம்பர் ஆகிடும். அதுக்கு மாடுலஸ் போட்டு அதுக்கு ஆட் பண்ணி மாடுலஸ் போடும்போது சின்னதாக வர நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஈக்குவாலிட்டி எப்போ ஹோல்டாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் தான் வரும். சேம் சைனாக இருக்கணும், இல்லைனா எதனா ஒரு நம்பர் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி if and only if a times b வந்து பாசிட்டிவ். ஜீரோவாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். சேம் சைனாக இருக்கணும்னு சொல்கிறதும் ஒன்று தான். ரெண்டுமே பாசிட்டிவ்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வரும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துடும். அப்போ நம்ம இது ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணால் போதும், ஏபி பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். அப்போ ஏன்ற இடத்துல நமக்கு எக்ஸ் இருக்குது, பின்ற இடத்துல எக்ஸ் மைனஸ் 9 இருக்குது. இது பாசிட்டிவான்னு செக் பண்ணால் மட்டும் நமக்கு போதும். சரி, இது பாசிட்டிவான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இது எந்தெந்த இடத்துல ஜீரோ ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ 0ல் 0 ஆகுது, -3ல் 0 ஆகுது, ஸோ 3ல் 0 ஆகுது. ஸோ நமக்கு இங்கே வந்து இன்டர்வல் கம்மியாக வருது. ஸோ இதில் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுப்போம், -4 எடுப்போம். -4 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -4 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் -4 16 -9. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ -3க்கு லெஃப்டில் நெகட்டிவ் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ், அதுக்கு பக்கத்து இன்டர்வலில் நெகட்டிவ், அதுக்கு பக்கத்து இன்டர்வலில் பாசிட்டிவ். ஸோ அப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டர்வல் மட்டும்தான் வேணும். அப்போது -3 to 0 யூனியன் 3 to infinity. நமக்கு 0 வேணுன்றதால என் பாயிண்ட்டை சேர்த்துக்கிறோம், இன்ஃபினிட்டின்றதால அந்த என் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. ஸோ அவங்க வந்து நம்ம என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த நாலேஜ் நமக்கு இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. அப்படி வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு போட்ட டைம் விட குறைஞ்ச டைமில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம்.